ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு 3 நாள் இருக்க சோஷியல் எக்ஸாமுக்கு அதுக்கு எப்படி நம்மளால் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கான பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 நாளில், அதாவது 3 நாள் லீவு, இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, அதுக்கு ஆஃப் டே. ஓகேவா? 3 நாளில் 24 சாப்டர்ஸ் முடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிக்க முடியும். ஓகேவா? நம்ம சேனல் பார்த்தா நமக்கு சோஷியலில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக். ஹிஸ்ட்ரியில் 10 லெசன், ஜியாகிரஃபியில் 7 லெசன், சிவிக்ஸில் 5, எக்கனாமிக்கில் 5 லெசன், மொத்தத்தில் 27 லெசன்ஸ் இருக்குது. 27 லெசன்னையும் 27 பாடம் முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடிக்க முடியும். ஓகே, 3 நாள் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் சோஷியல் படிக்கலைனாலும், நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும், நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், எனக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இன்றைக்கி 4 ஏப்ரல், அதாவது இன்றைக்கி ஆஃப் டேயில் வந்திருப்பீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்கனாமிக்கில் உள்ள 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன்று புக்கு ஃபுல்லாக படிங்க 2 மார்க்ஸ், இல்லைனா நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் படிங்க. சயின்ஸில் நம்ம கொடுத்ததுலேருந்து 54 மார்க் வந்திருக்கு. ஓகேவா? படிச்சுட்டு லேர்ன் ஆல் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ், இது ரெண்டையும் எனக்கு முடிச்சுட்டு ஒரு 10 to 10-11 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க. தூங்கிட்டு மறுநாள் காலையில் 2 செக்ஷன், மார்னிங் செக்ஷன், ஈவினிங்னா வந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 1, இது வந்து 3 to 10 இப்படி வச்சுக்கலாம். மார்னிங் செக்ஷன், ஈவினிங் செக்ஷன். அதாவது நாளைக்கு 5 ஏப்ரலில் வந்து எக்கனாமிக்கில் உள்ள 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சிவிக்ஸில் உள்ள 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணோன்னா நம்மளால் எக்கனாமிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருச்சு, சிவிக்ஸில் 5 மார்க். அதே மாதிரி ஈவினிங் செக்ஷனில் ஹிஸ்ட்ரியில் உள்ள 5 மார்க்ஸும் சிவிக்ஸில் உள்ள 2 மார்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் இம்பார்ட்டன்டாவது தரவாக பக்காவாக படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அடுத்து 0, அதாவது 6 6 வந்து அதே மாதிரி மார்னிங் செக்ஷன், ஈவினிங் செக்ஷன் 6 to 1, அப்புறம் 3 to 10. ஓகேவா? ஹிஸ்ட்ரி 2 மார்க்ஸ். ஹிஸ்ட்ரி 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் தரவாக முடிச்சுன்னா ஹிஸ்ட்ரி நம்மளும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் ஜியாகிரஃபி மேப்ஸ். ஜியாகிரஃபியில் இருக்கிற எல்லா மேப்பையும் நீங்கள் புக் பேக் மேப், அப்புறம் புக்கிங்கில் ஒரு சில மேப்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த மேப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் செக்ஷன் வந்து ஜியாகிரஃபியில் உள்ள 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் ஜியாகிரஃபிஸில் உள்ள 2 மார்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் 7 ஏப்ரல், ஓகேவா? 7 ஏப்ரல் வந்து என்னென்னா மார்னிங் செக்ஷன், ஈவினிங் செக்ஷன். மார்னிங் செக்ஷன் வந்து புக் பேக் ஒன்வர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே புக் பேக் ஒன்வர்ட் படிச்சிருப்போமா? கரெக்டாக ஒன்று புக் பேக் ஒன்வர்ட்ஸ் படிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இதில், ஓகேவா, 4, 5, 6 இந்த 3 நாளில் வந்து நீங்கள் படிக்காத ஏதாவது ஒரு லெசன்ஸை வந்து இந்த மார்னிங் செக்ஷனில் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஓகேவா, அது ஏதாவது லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் டைம்லைன், உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து 2 டைம்லைன் இருக்குது. அந்த 2 டைம்லைனையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஈவினிங் செக்ஷன் ரிவைஸ் த புக் பேக். ஓகேவா? உங்கள் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுருங்க. இப்போ புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நீங்கள் ஜியாகிரஃபியில் இதெல்லாம் படிக்கிறப்ப டிஸ்டிங்யூஸ், கிவ் ரீசனு, ஓகேவா? அது அப்படி இல்லைனா நீங்கள் 7 ஏப்ரல் இருக்க அந்த மார்னிங் செக்ஷனில், இப்போ நீங்கள் இதில் என்ன மார்னிங் செக்ஷனில் டிஸ்டிங்யூஸ், கிவ் ரீசன், வேறு என்ன, அதெல்லாம் படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? 1 வேர்ட்னா என்னென்னா, இதில் நான் 2 1 வேர்டாக கொடுத்துருக்கேன்னா, எங்கள் இந்த 4th ஏப்ரலையும் 1 வேர்டுன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த 7 ஏப்ரல்லையும் 1 வேர்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னென்ன படிக்கணும்? சூஸ், ஃபில் இன், மேட்ச், அசரேஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின், அப்புறம் இந்த 4 படிச்சுக்கோங்க. அதுதான் 1 வேர்டு. அது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நீங்கள் எம்சிக்யூ சூஸ் ஃபார் பெஸ்ட் ஆன்சர் மட்டும் படித்தா அதுக்கு பேர் 1 வேர்ட்ஸ் கிடையாது. ஓகேவா? ஓகேம்மா. அடுத்து நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வர அடுத்த வீடியோ என்னன்னா, உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் இதில் இந்த 5 மார்க்ஸ் படித்தா போதும் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இதை நீங்கள் இன்னும் ஒன்றுமே படிக்காதவங்க இருப்பாங்க. புக்கே என்னன்னா ஸ்டார்ட் பண்ணலை, நான் ஒரு 0ல் இருக்கேன். என்னால் ஒரு 100க்கு ஒரு 65+, 78+, அப்படிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? எனக்கு இந்த ஸ்டடி பிளான் நல்லா வேண்டாம், எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஈவினிங்கே நான் ரிவைஸ் பண்ணிடுவேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 வேர்டு அப்படி இருக்கிறவங்க ரிவைஸ் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் 5 மார்க்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணிடுங்க.
கான்வெர்ட்ஸ் படிச்சுட்டு அப்புறம் 5 மார்க்ஸ் ஜம்ப் பண்ணுங்க. 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் படிச்சதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் வாங்க. 8 மார்க்ஸ் படிச்சதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் வாங்க. இப்படி படிச்சிங்கன்னா உங்களால் கம்பல்சரியாக சென்டம் எடுக்கலாம். ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது. நீங்கள் வந்து இப்போது நீங்கள் 0ல் இருக்கீங்க. இப்போ 0னா இன்னும் 35 மார்க் எடுக்கிறீங்க. 100க்கு ஒரு 35 40 மார்க் எடுக்கீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டீரியர் கொஷின், அதாவது புக்கின்லேருந்து கேட்குற கொஷினுக்கு பயப்படாதீங்க. கம்பல்சரியிலேருந்து கேட்குற கொஷினுக்கு பயப்படாது. கம்பல்சரியை தவிர மீதி உங்களால் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஓகேவா? அதனால் கம்பல்சரிக்கு உங்களால் தயவுசெய்து கம்பல்சரி கொஷினுக்கு பயப்படாதீங்க. கம்பல்சரி கொஷின் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக வரும். ஓகேவா? ஓகேம்மா. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, தேங்க்யூ.